Hi friends, welcome to Hills and Me channel. Actually, இன்னைக்கு நான் வந்து சூப்பரா வீடியோ எடுத்து போலான்னு வந்தா சாரியானா ட்ரெஸ்லிங் மழை வந்து பயங்கரமா துளி விட்டுக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கான்டென்ட் நம்ம இன்னைக்கு போட்டே ஆகணும் அப்படிங்கறதுக்காக நான் இந்த காடை முட்டையை உங்களுக்கு சாப்பிட்டு ரிவீல் பண்ண போறேன். சுட சுட சாப்பிடலாம். அது போட்டதா நீங்க ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா இன்னொரு தடவை இங்க வரணும் இல்ல? கண்டிப்பா 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 நான் இன்னொரு வாட்டி நான் வாங்கலான் இருக்கேன். இப்ப எனக்கு அது முடிஞ்சிருச்சு. அடுத்த ரவுண்ட் இன்னும் போலான் இருக்கேன். ஒரு டீ சாப்பிடலான் இருக்கேன். செம்ம குளிருது. ஆக்சுவலா அவங்களோட அக்காவோட சீக்ரெட் மசாலா இது கொஞ்சம் என்ஹான்ஸா இருக்கு. இது ஆயில்லே வேணா டைரக்டா சால்ட் கொஞ்சம் போட்டு சால்ட் கொஞ்சம் ஓகே. ரெட் சில்லி காரம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு. ஓகே, தண்ணி நல்லா கொதிச்சா போதும் பாயில் காடைக்கு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹில்ஸ் அண்ட் மீ சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொட்டபெட்டாக்கு கீழே, அதாவது ஊட்டியிலேருந்து நம்ம கோத்தகிரி போகிற வழியில் தொட்டபெட்டா நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. தொட்டபெட்டா வந்து கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா தொட்டபெட்டா பிரிவு அப்படிங்கிற இடம். நான் உங்களுக்கு அந்த தொட்டபெட்டா பிரிவு ஷார்ட் காமிக்கிறேன். ஆக்சுவலாக இன்னைக்கு நான் வந்து சூப்பராக வீடியோ எடுத்து போகலான்னு வந்தால் சாரியானா ட்ரெஸ்லிங் மழை வந்து பயங்கரமாக துளி விட்டுக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கான்டென்ட் நம்ம இன்னைக்கு போட்டே ஆகணும் அப்படிங்கறதுக்காக நான் இந்த காடை முட்டையை உங்களுக்கு சாப்பிட்டு ரிவீல் பண்ண போறேன். மற்றபடி என்னென்ன வேற என்ன ப்ரிப்பரேஷன்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஜஸ்ட் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஆக்சுவலாக இங்கே நிறைய கடை இருக்கு. தள்ளு வண்டி அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கடை இல்லை. ஸோ நம்மளோட ரெகுலர் நம்ம எப்போதும் சாப்பிட்ற ஒரு கடை இருக்குது. ஸோ என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட்னா அந்த காடை முட்டை தான். அந்த காடை முட்டையை சாப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸாக உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து காடை முட்டை வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து 50 ருபீஸ். 50 ருபீஸுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 எக்கு வந்து போட்டிருக்காங்க. இதில் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அக்காடை கிட்ட தெரிஞ்சுக்குவோம். எனக்கு இந்த பிளாக் பெப்பர் இதெல்லாம் தெரியுது. வாங்க, சரியான குளிர் இருந்தாலும் பரவாயில்ல, சுட சுட சாப்பிடலாம். ரெகுலரான டைலாக் தான், ஏங்க அப்படிங்கிற டைலாக்கு. பட் வண்டர்ஃபுல்லா இருக்கு. ஆக்சுவலா இதோட மேக்கிங் ப்ராசஸ் எப்படின்னு நம்ம அந்த அக்காட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இதை சாப்பிடுவோம். ஆனியன், அந்த பிளாக் சால்ட், அதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கு. எனக்கு ஆக்சுவலாக சாப்பிடவே முடியல, கையெல்லாம் நடுங்குது, மழை குளிர். ஓகே, பரவாயில்ல. ஸோ ஊட்டி டு கோத்தகிரியில் ஆஃப்டர் தொட்டபெட்டா இந்த ஜங்ஷனை ரீச் பண்ணீங்கன்னா, தொட்டபெட்டா ஜங்ஷன் அதாவது தொட்டபெட்டா பிரிவு ரீச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயே கடை வந்து லொக்கேட் ஆயிருக்கு. மஸ்ட் ட்ரை திஸ். வாங்க நம்ம அடுத்த ஸ்நாக்ஸ் என்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து காடை முட்டை சாப்பிட்டேன். இப்போ அந்த காடை முட்டையோட ப்ராசஸ் எப்படின்ட்டு நம்ம அக்கா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கா வணக்கம்க்கா. வணக்கம்ப்பா. அக்கா உங்க பேருக்கா? அகிலா.
கடை எத்தனை நாள் ரன் பண்றீங்க? நான் 10 வருஷமா ரன் பண்றேன். 10 வருஷமா இருக்கு. ஆக்சுவலா நான் ரெகுலரா இங்க காடை முட்டை சாப்பிடுறேன். சரி. அந்த டேஸ்ட் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த டேஸ்ட் அப்படியே நாக்குல இருக்கு. சோ என்னன்னா இதோட மேக்கிங் ப்ராசஸ் எப்படி பண்றீங்க அது இருக்கிற மசாலா போடுவேன். நான் எக்ஸ்ட்ரா மசாலா வச்சிருக்கேன். அத ஆட் பண்ணுவேன். அது போனா உங்களோட சீக்ரெட் மசாலா இருக்கு இதுல. ஓகே ஓகே. அது போட்டா நீங்க ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா இன்னொரு தடவை இங்க வரணும் இல்ல? கண்டிப்பா 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 கண்டிப்பா. நான் இன்னொரு வாட்டி நான் வாங்கலாம்னு இருக்கேன். இப்ப எனக்கு அது முடிஞ்சிருச்சு. அடுத்த ரவுண்ட் இன்னும் போலான்னு இருக்கேன். நம்ம கடையில காடை முட்டை தவிர வேற என்னன்னா பிரெட் ஆம்லெட் இருக்கு. பிரெட் ஆம்லெட் இருக்கு. என்னக்கா? ப்ரோக்கோலி ஃப்ரை இருக்கு. அது ப்ரோக்கோலி ஃப்ரை டேஸ்டா இருக்கும். ப்ரோக்கோலி ஃப்ரை. ஓகே. அது காடை முட்டை டேஸ்ட்ல பண்ணுவாங்க. ஓகே ஓகேக்கா. எக் மேகி இருக்கு, வெஜ் மேகி இருக்கு, மசாலா மேகி இருக்கு. மேகில வெரைட்டி நிறைய இருக்கு. ஓகே ஓகே ஓகே. மசாலா பொரி இருக்கு, மசாலா கடலை இருக்கு, மசாலா கார்ன் இருக்கு. மசாலாலயே கார்ன்லயே மேகி போட்டு தருவேன். கார்ன்ல அப்படி போட்டு மேகியோட சாட்டே பண்ணி தருவீங்க. கார்ன் மேகி. ஓகே சூப்பர் சூப்பர்க்கா. ஆக்சுவலா இந்த மழையில உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா? இந்த காத்து ஜாஸ்தி. ஆமாப்பா. இருந்தாலும் எதிர்காத்து வேற இருக்கு. பரவாயில்ல. மழைனால மேகி நல்லா சுட சுட நல்லா வாங்குவாங்க இல்லையா? டீ காஃபியோட நம்ம இங்க சாப்பிட்டுக்கலாம் இல்லையா? ஓகே சூப்பர். எல்லாமே இருக்குப்பா. டிபன் ஐட்டம் எல்லாமே போடுறேன் நான். சூப்பர் சூப்பர் சூப்பர்க்கா. அப்ப எனக்கு ஒரு பிரெட் ஆம்லெட் ஒன்னு போட்டு தரீங்களா? போட்டு தரேன். ஓகேக்கா. சோ நம்ம வந்து இப்போ பிரெட் ஆம்லெட் ட்ரை பண்ண போறோம். ப்ரோக்கோலி ஃப்ரை வந்து நம்ம வாங்கி அதையும் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இங்க பிரெட் ஆம்லெட் சாப்பிடல, பட் இப்போ நான் ட்ரை பண்ண போறேன். வாங்க போலாம். பிரெட் ஆம்லெட் எனக்கு ஆக்சுவலா கை பயங்கரமா நடுங்குது. பட் நம்ம வந்து பிரெட் ஆம்லெட்டை சாப்பிடலாம். சுட சுட இருக்கு ஆக்சுவலா. ஆஹா, இந்த கை நடுக்கிறதுக்கு அதுக்கும் சில்னஸுக்கும் பிரெட் ஆம்லெட் சூடா இருக்கு. ஒரு டீ சாப்பிடலான் இருக்கேன். செம்ம குளிருது. இங்க பாருங்க, இதுக்குள்ள ஆனியன் கொஞ்சம் மசாலா அதெல்லாம் போட்டிருக்காங்க. நல்லா வந்து அந்த மசாலா வந்து நல்லா இன்ஃபியூஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா இது கொஞ்சம் மசாலா டிஃப்ரெண்டா இருக்கு. ஆக்சுவலா அவங்களோட அக்காவோட சீக்ரெட் மசாலா நல்லா இருக்கு. சாஸ் போட்டிருக்காங்க, வேற லெவலா இருக்கு. ஆஹா, சூப்பரா இருக்கு. அடுத்து நம்ம வந்து ப்ரோக்கோலி வந்து ட்ரை பண்றோம். இந்த காடை முட்டை ஸ்டைல்லே பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அக்கா ஒரு ப்ரோக்கோலி. இப்போ கொஞ்சம் அப்படி தூரமாப்பா அப்படியே. வெரி குட், குட் கேர்ள், குட் கேமரா மூவ்மெண்ட். பின்னாடி வண்டி இருக்கு. ரைட்டா, ரெடியா? ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலா ப்ரோக்கோலி வாங்கியிருக்கேன். ஃபோர்க் கொடுத்துருக்காங்க. இந்த காடை முட்டை ஃப்ளேவர்லயே வந்து நம்மளுக்கு வந்து இந்த ப்ரோக்கோலி வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஆக்சுவலா நான் இதை ட்ரை பண்ணதில்லை, பார்ப்போம். ஆக்சுவலா அந்த காலிஃப்ளவர் சில்லி, அந்த நம்ம ஒரு சில்லி மாதிரி பண்ணி கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும். ஆனா இது கொஞ்சம் என்ஹான்ஸா இருக்கு. டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த எக்கோட சேர்த்து சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபிளேவரா இருக்கு. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா இது ரொம்ப ஹெல்தி நம்ம உடம்புக்கு. இங்கே கல்டிவேட் பண்றதுனால இவங்க டைரக்டா கூட வந்து இந்த ரேட்டு கொடுக்குறாங்க ஆக்சுவலா. ஸோ நீங்க வந்து இது மஸ்ட் ட்ரை. ஆக்சுவலா நானே இப்போ தான் ட்ரை பண்றேன். நல்லா இருக்கு. இந்த குளிருக்கு வந்து ஆக்சுவலா இப்போ ட்ரிஸ்லிங் தான் ஆயிட்டு இருக்கு. அந்த குளிருக்கு சுட சுட சூப்பரா இருக்கு. நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கடையில் நீங்க ஏதாவது சாப்பிட்டுருந்தீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். வாவ், அந்த பச்சை ஆனியன் கூட சாப்பிடும்போது இது வேற லெவலா இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம எக் புர்ஜி, எக் பொரி, முட்டை பொரியெல்லாம் பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட். குளிருக்கு இதமா இருக்கு. நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். கேமராமேனுக்கு வைக்கலன்னா அவங்களோட கோச்சுக்குவாங்க. வாவ், வண்டர்ஃபுல், சூப்பர். Said
날이 너무 좋았어 그냥 모두 좋았어 널 만나서 모든 게 다 இங்கே இந்த மசாலா பூரி ஐட்டம்ஸ் ப்ளஸ் கார்ன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 휴대폰을 먼저 보게 돼 참 많이 변했다는 வெரி குட். 세상에서 மாங்காய் எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குது. வந்து சுட சுட நீங்கள் சாப்பிட்லாம் குளிருக்கு. 매일 겪게 돼 வெரி குட். 넌 감사하죠 그대가 곁에 있어서 언제나 오늘 갓길 ஆனியன் வெஜிடபிள்ஸ் மசாலா எல்லாம் ரெடி. ஸ்டவ் பற்றாச்சாச்சு. சார் எனி சீக்ரெட் மசாலாவா இல்லை ஆஸ் யூஷுவல்? இல்லைங்க, நார்மலா எல்லாரும் யூஸ் பண்றோம். ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஓகே. சால்ட்ல இது ஆயில்லே வேணா டைரக்டா சால்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். சால்ட் கொஞ்சம். ஓகே தேவையான அளவுக்கு ஓகே ஓகே. சால்ட், ஆனியன், ஆனியன். கேப்சிகம் கொஞ்சம் நம்ம ஓகே டேஸ்ட். ஓகே ஓகே. கேரட் போட்டா கொஞ்சம் நார்மல் டேஸ்ட், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த ரிச் லுக்கு கிடைக்கும்ல. கலர்ஃபுல்லா இருக்கும். கரெக்ட் கரெக்ட். இப்போ இது முட்டை வந்து எத்தனை குவான்டிட்டி வரும் சார் இதில்? 6 பீஸ் வரும். 6 பீசஸ். லைட்டா ட்ரை பண்ணிட்டு ஓகே. மசாலா வந்து நமக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறோம், ஓகே கொஞ்சம் சிக்கன் மசாலா, ஓகே. கொஞ்சம் மட்டன் மசாலா, ஓ பிளாக் பெப்பர் கொஞ்சம், ஓகே. ரெட் சில்லி, காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ அந்த அளவுக்கு. ஓகே. நம்ம ஓன் மசாலா கொஞ்சம். சூப்பர். ஸோ அது ஓன் மசாலா நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுவீங்க இல்லையா? ஓகே சூப்பர். இப்போவே அந்த ஸ்மெல் வந்துடுச்சு. தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஆயில் போட்டு ம் ட்ரை ஆனதும் அந்த எக்கை கட் பண்ணிட்டு. ஓகே ஃபைன் ஃபைன். ஆல்ரெடி வேக வச்சு முடிச்சு எடுத்து ஸோ இது கட் பண்ணி போடுறதுனால நமக்கு மசாலா பிடிக்கும். மசாலா சீக்கிரம் இறங்கும். கரெக்ட். ஸோ இது ப்ரீ குக்னால அவ்வளோ தூரம் குக் பண்ண வேண்டாம், அது சாட்டே பண்ணி எடுக்கிறது. ஓகே. தண்ணி நல்லா கொதிச்சா போதும் பாயில் அடையிக்கு. ஓகே ஓகே. Wow. So thank you so much sir. சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அப்போது இந்த காடை முட்டை இதெல்லாம் சாப்பிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். நீங்களே இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சில் கிளைமேட்டில் அந்த காடை முட்டையை சாப்பிட்றதும் சரி, அதில் குக்கிங் ஷாட்டாகவும் நான் போட்டிருப்பேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. ஸோ நான் பார்த்த மாதிரியே நீங்கள் வந்து இந்த ட்ரக்கில் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த ட்ரக்லேயே கடை மாதிரியெல்லாம் மாடிஃபை பண்ணிவிட்டு சூப்பராக அவர் நம்மளுக்காக வீடியோவுக்கு வந்து பர்மிட் கொடுத்தாரு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட் அண்ணா. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ நீங்கள் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. பாய்.